அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون في السراء والضراء والغاضمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இஸ்லாம் கட்டுப்படுத்தும் கோபம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய சில உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய மனதில் நிறுத்தி அதன் மூலம் நம்முடைய செயல்களை நாம் அழகுபடுத்தி அல்லாஹ்விடத்திலே நற்மதிப்பை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, கோபம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது ஒரு தீமையான ஒரு குணம் என்பதை நம்மில் யாருமே மறுக்க மாட்டோம். சின்ன ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு கோபப்படலாமான்னு கேட்டா வேணான்னு தான் சொல்லுவோம். அப்ப நல்ல மனிதர்களிடத்துல வந்து போய் கேட்கிறோம், கோபப்படலாமா வேணாமா. கெட்ட மனிதர்கள்ட்ட போய் கேட்டாலும் அவங்களும் வேண்டாம். அப்ப கோபப்படுபவர்கள் கூட இந்த கோபத்தை விரும்புவதில்லை. அப்ப இந்த கோபம் என்பது அல்லாஹ் இயல்பிலே நமக்கு படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுன்னத் என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்தை நம்முடைய நப்சுக்கு கொடுத்து அதை நீ கட்டுப்படுத்து. அப்படி கட்டுப்படுத்துறது ஒரு அமல். இப்ப உதாரணத்திற்கு நமக்கு ஃபஜ்ருடைய தொழுகை எப்போ இருக்குது? நல்லா அந்த தூக்கம் வரக்கூடிய நேரம். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக அந்த தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது போல் 4 விஷயங்களில் இருந்து அடியான் என்ன செய்கின்றான்? ஃபஜ்ருக்கு விரைகின்றான். என்ன 4 விஷயங்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று அவனுடைய போர்வை, இன்னொன்று அவனுடைய படுக்கை, இன்னொன்று அவனுடைய மனைவி, மற்றொன்று அவனுடைய மக்கள். இந்த 4 விஷயங்களும் அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனோடு இருக்கின்றது. அதை உதறிவிட்டு அவன் எழுந்து ஃபஜரை நோக்கி செல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளிடத்திலே வந்து கேட்பானாம், என்னுடைய அடியான் இந்த விஷயங்களை எதற்காக உதறிவிட்டு எழுந்து செல்லுகிறான்? யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தை அவன் விரும்புகின்றான். அந்த சொர்க்கத்திற்காக என்ன செய்கின்றான்? இந்த உலக இன்பத்தை விட்டுவிட்டு இந்த 4 விஷயங்களை விட்டுவிட்டு அவன் செல்லுகிறான். அப்ப அவரிடத்திலே சொல்லுங்கள், அவன் விரும்பியது அவனுக்கு கிடைக்கும். வேறு எதுக்கு அவன் இந்த இன்பத்தை கலறி எழுந்து விட்டு எழுந்து செல்லுகிறான்? அவன் உன்னுடைய நரகத்தை கண்டு அஞ்சுகிறான். அப்படியா? அப்படி என்றால் அவனிடத்திலே சொல்லுங்கள், அவன் அஞ்சக்கூடிய விஷயத்திலிருந்து அவனுக்கு பாதுகாப்பும் உண்டு என்று சொல்லி. அப்போ இந்த விஷயத்தை இங்க ஏன் சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில ஆசைகளை கொடுத்து, ஆசாபாசங்களை கொடுத்து, இயற்கையிலே சில குணங்களை கொடுத்து, இதை இந்தந்த இடத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், இந்தந்த இடத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? நமக்கு வந்து அதைத்தான் இபாதத்தாக்கி வைத்திருக்கின்றான். அப்ப இபாதத் என்று சொல்லுவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை நமக்கு இயல்பிலேயே கொடுத்து அது நமக்கு ஏற்பட்டாலும் நாம அதை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக அதை கட்டுப்படுத்தணும். அப்ப கோபம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்குமே வந்து அதை நாம வந்து விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்காது. ஆனாலும் கோபம் வந்து என்ன செய்யும்? மனுஷனுக்கு சந்தர்ப்பங்கள்ல கோபம் வந்து விடுகின்றது. அப்படி கோபம் வரும் பொழுது நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும்.
அதை உலகத்துல இஸ்லாம் தான் அதை கட்டுப்படுத்துவதில் என்ன செய்திருக்கிறது, வெற்றி கண்டிருக்கின்றது. இஸ்லாம் என்ன செய்திருக்கின்றது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து அதில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறுவதற்கு வகை செய்திருக்கிறது என்று சொன்னால், அது எப்படி? ஒன்று, நமக்கு கோபம் வரும் பொழுது கட்டுப்படுத்துவது, இன்னொன்று எதிராளி கோபப்படும் பொழுது கட்டுப்படுத்துவது. அப்ப அந்த ரெண்டு விஷயம் இருக்குது உங்களுக்கு. கோபங்கிறது சும்மா நான் தனியா ரூம்ல உட்காந்து கோபப்படுவேனா? அவசியம் என்ன இருக்குது? தனிப்பட்ட முறையில நான் வீட்டுல இருக்கும் கோபமா வரும் யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு கோபத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கோபம் என்று சொல்லுவது பல்வேறு தீமைகளுக்கு அடிகோலாக இருக்கின்றது. எல்லா தீமைகளுக்கும் இது அஸ்திவாரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த எல்லா தீமைகளுக்கும் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய கோபத்தை நம்மில் யாரும் விரும்புவதில்லை. ஆனாலும் நம்மில் கோபப்படாதவர்கள் யாரும் இல்லை. நமக்கு தேவையில்லை, நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கோபப்படாத நம்ம நாளா வரைக்கும் கோபப்பட்டதில்லை யாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் கோபப்படுகின்றோம். அப்ப இந்த கோபம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, சில சந்தர்ப்பத்துல மனிதனை மிருகமாக்கி விடுகின்றது. கோபப்பட்டு என்ன செய்யறான்? கொலையே செஞ்சிடறான். கோபப்பட்டு மனிதன் கொலை செய்து விடுகின்றான், மனிதன் மிருகமாகி விடுகின்றான். அதில் ஒரு சிலர் பெருமையா கூட சொல்லுவாங்க, நான் கோபப்பட்டனா மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அது இயல்பாக இருந்தாலும் அதை ஒரு மூமின் வாயால் சொல்லக்கூடாது. தவறான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், உங்களுக்கு இயற்கைக்கு மாற்றமான சொற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவதை தடை செய்திருக்கிறாங்க. அப்ப நாம அதை சொல்லக்கூடாது. ஆனாலும் மனிதர்கள் சிலர் எனக்கு கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு மூமின் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடியவர்கள் யாராச்சும் இருந்தா அதை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள் என்று விளங்கி அதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல கோபப்படக்கூடியவர்களை யாரும் விரும்புவதில்லை. யாரு அவனா? மனுஷன் சிடுசிடுன்னு விழுவான்பா, மனுஷனா அவன், நாய் குரங்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அவனை திட்டி யார சொல்லுவாங்கன்னா கோபப்படக்கூடியவர்களே. அப்ப அவர்களிடம் இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் இந்த கோபம் என்ன செய்கின்றது? மறைத்து விடுகின்றது. கோபம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அந்த மனிதர்களை யாரும் நெருங்க மாட்டார்கள், அவர்களை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா எந்த நேரத்துல அவர் கோபப்படுவார்னு அவருக்கே தெரியாதுங்கும் பொழுது மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப இப்படிப்பட்டவங்க சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, சில பொறுப்புகள்ல இருப்பாங்க. அப்ப அவங்களிடத்தில் நெருங்குவதற்கு மக்கள் பயப்படுவாங்க. மக்கள் மனிதர்களை நெருங்கி வர வேண்டும். நெருங்கி வரக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். யார் உங்களை நோக்கி மக்கள் வந்தாங்கன்னா உங்களை அல்லாஹ் விரும்புவான். அதான் இந்த ஆயத்து நான் அதுக்கு அடுத்ததாக அர்த்தம் சொல்லுகின்றேன். அப்ப இந்த கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு என்ன செய்கின்றது? பெயரை மாற்றி வைத்து விடுகின்றது. அவனை அல்லாஹ் மனிதனாக படைத்திருக்கின்றான், மிக அழகான படைப்பாக படைத்திருக்கின்றான். ஆனால் அந்த மனுஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆள் முசுடு பேர் வைப்பாங்க. ஏன்? முன்கோபம் இருப்பவர்களை முசுடு என்று சொல்லுவார்கள். அல்லது முன்கோபம் இருப்பவர்களுக்கு பழமொழியும் இருக்கின்றது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. யார் ஆத்திரம் படுகின்றானோ, கோபப்படுகின்றானோ அவனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வது ஒரு பழமொழி. உண்மை அதுதான். நம்ம கோபப்படும் பொழுது அறிவுபூர்வமா செயல்படுவோமா? செயல்பட மாட்டோம். விலை உயர்ந்த ஒரு பொருளா இருக்கும், தூக்கி போட்டு உடைச்சிருவோம். யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். இது என்ன காரணம்? இது அறிவுபூர்வமான செயலா, முட்டாள்தனமான செயலானா? முட்டாள்தனமான செயல். அப்ப முட்டாள்தனமான செயலை உங்களை செய்ய வைத்தது எது என்று சொன்னால் கோபம். அதைத்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொன்னார்கள். ஆகவே கோபம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னா சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு கோணத்திலும் நமக்கு நன்மை பயப்பது கிடையாது. அதே போல இந்த கோபத்தினால நாம இறைவனுடைய நெருக்கத்தை அடைய முடியுமானா? அதுவும் முடியாது. எந்த ஒரு நன்மையும் இல்லாத இந்த கோபத்தை நம்மில் படாதவர்கள் யாரும் கிடையாதுன்னா, அந்த கோபத்தை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். தேவைப்படும் இடத்தில் இந்த கோபத்தை நீ காட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் சிவந்து இருக்கிறாங்க. அது எப்போ, எங்கே, எப்படி என்பதை விளங்கி அது போன்ற இடங்களில் நாம் கோபப்படும் பொழுது, 45 வயசுல நீங்க கோபப்படணும், அப்ப மட்டும் கோபங்கிற தன்மை அல்லாஹ் உங்களுக்கு மலக்குகள் மூலம் இறக்கி தர முடியுமா? முடியாதுங்கிறதுனால அந்த தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? பல்வேறு ஆபரணங்களை, நம்ம கருவிகளை அல்லது டூல்ஸ் நம்ம வச்சிருப்போம். எல்லா இடத்துலையும் பயன்படுத்த மாட்டோம். தேவைப்படும் பொழுதுதான் அதை பயன்படுத்தும். அதே போலத்தான் இந்த கோபம் என்ற ஒரு ஆயுதத்தை அல்லது ஒரு கருவியை அல்லாஹ் நமக்கு இயல்பிலே படைத்திருக்கின்றான். தேவைப்பட இடத்தில் அதை பயன்படுத்த வேண்டும், தேவைப்படாத இடத்தில் அதை நாம் பயன்படுத்தாமல் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு கட்டுப்படுத்துவதில் இஸ்லாம் வெற்றி கொண்டிருக்கின்றது. யாருடைய உள்ளத்திலே இஸ்லாம் முழுமையாக இருக்கின்றதோ அவர்களுடைய கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறையை மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. அதுதான் இந்த 3வது அத்தியாயத்தின்
134வது வசனத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வஸ்ஸர்ராயி, அவர்கள் ஏழ்மையிலும் செழுமையிலும் அவர்கள் வாரி வழங்குவார்கள். தான தர்மம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, தனக்கு மிஞ்சி தர்மம் இன்னொரு பழமொழி இருக்கு இல்லையா, இது இஸ்லாம் தனக்கு மிஞ்சி என்று சொன்னா எப்ப மிஞ்சுறது, என்னுடைய தேவைகள் எல்லாம் போய் நான் மீதி எடுக்கணும்னு சொன்னா அது முடிய போறதே கிடையாது. அல்ஹாக்கு முத்த காசுர் அத்தா சுர்த்துமுல் மகாபர், மனிதனுடைய இந்த பேராசை என்பது அவனை கொண்டு போய் கபர்ல தள்ளுற வரைக்கும் அது முழுமை அடைவதில்லை. வீடு கட்டினா அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணு, அப்புறம் எடு வாங்கணும், அது வாங்கணும், அது போயிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் இல்லாம அவ்வப்போது நீங்கள் தான தர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஏழ்மையில் இருந்தாலும் செய்யணும், செழுமையில் இருந்தாலும் செய்யணும். அளவுதான் கூடும் குறையும். ஆனா கொடுப்பது என்பது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அந்த பண்பை அல்லாஹ் சிலாகித்து சொல்லும் போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வதர்ராயி, ஏழ்மையிலும் கொடுப்பார்கள், செழுமையிலும் கொடுப்பார்கள். இந்த ஒரு பண்பு நம்ம இடத்துல இருக்கணும். இரண்டாவது என்ன, வல் காதிமீனல் கயீத், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். பிற மனிதர்கள் தவறிழைத்தால் அவர்களை மன்னித்து விடுவார்கள். இந்த பண்பு ஒரு இடத்துல, இந்த 4 அம்சம், இதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் பல அம்சங்கள் அல்லாஹ் சொல்றான், அது இந்த டாபிக்கு இல்லாதது. இப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை சொல்லிட்டு, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 134வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, ஒரு மனிதனுக்கு வீரம் என்பது ஒரு குத்துச்சண்டை வீரனாக அவன் இருந்து எதிரியை தாக்கி, லைஷ ஷதீது பில் சுர்வதி, உங்களுக்கு அந்த ஒரு குத்துச்சண்டை வீரனாக இருந்து ஒருவனை எதிர்த்து தாக்கி அவனை வீழ்த்துகிறானே, அது அல்ல வீரம். வீரம் என்பது தனக்கு கோபம் வரும் பொழுது கட்டுப்படுத்துறான் பாருங்க, அவன் தான் வீரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக புகாரில் 6114வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் யார், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்ன என்று சொல்லும் பொழுது, ஏழ்மையிலும் செழுமையிலும் வாரி வழங்கக்கூடிய பண்பு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். கோபம் அவருக்கு வந்தால் அதை மென்று விழுங்க வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும். பிறர் தவறு இழைத்தால் மனிதன் என்ற அடிப்படையில இந்த தவறை வேண்டுமானால் நாம செய்யாம இருக்கலாம், வேற ஒரு தவறை நாம செய்வோம், அந்த தவறை அல்லாஹ் நமக்கு மன்னிக்கணும்னா இந்த தவறை அவர் மன்னிச்சிருவோம் என்று சொல்லி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பார்கள். இந்த 4 பண்பு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால், அந்த நற்பண்புக்குடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கக்கூடிய கோபம் சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும் ஒரு முறை பார்த்து படித்து கேட்டு வச்சுக்கிட்டோம்னா, அந்த சந்தர்ப்ப சூழல நாம் அதை பயன்படுத்த முடியும். இதுதான் ஒரு தலைப்படுத்தி நாம பேசும் பொழுது அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் சொல்றோம். இன்னைக்கு தேவையில்லாம இருக்கும். நீங்க கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஆயத்து உங்களுக்கு நினைவுக்கு வரும், அந்த ஹதீஸ் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னொன்று, பிறர் கோபப்படும் பொழுது, இது நமக்கு கோபம் வரும் பொழுது கட்டுப்படுத்தணும். மக்கள் தவறு செய்தால் மன்னிக்கணும். மன்னிச்சுட்டா ஏன் கோபம் வருது? கோபம் எப்போ வரும்? போறார் ஒருத்தர், போகும்போது காலை தட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னா, ஏண்டா கண்ணு இல்லையா? கோபம் வருது மனுஷனுக்கு. அதுக்குதான் அவர் சாரி சொல்லிட்டாருன்னா இந்த கோபம் கட்டுப்படுத்தப்படும். ஒருவேளை அவர் பார்க்காம போயிட்டாலும், பார்த்து இருந்தா அவர் சாரி சொல்லியிருப்பார் அப்படின்னு அவர் மன்னிச்சுட்டா எனக்கு கோபம் வருமா? அப்ப இஸ்லாம் எப்படி கோபத்தை கட்டுப்படுத்த சொல்லுது? ஆஃபீனா நின்னா, மனிதர்களை மன்னிச்சிருங்க. தவறு செய்யக்கூடியவர்களை மன்னிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏன் மன்னிக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கணுமா நினைக்கிறோம். பிறரை மன்னித்தால் என்ன கிடைக்கும் அது நமக்கு தெரியும். இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு வேலையும் என்ன செய்யறோம், அதனுடைய பிரதிபலனை வச்சுதான் செய்யறோம். சாப்பிடுறோம், இதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும், இதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும், இந்த ஆடை அணிந்தால் என்ன கிடைக்கும், இங்க வேலை செஞ்சா என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அப்ப எது என்ன கிடைக்கும் என்பதை வைத்துதான் நம்ம எல்லா செயல்களையும் செய்கின்றோம். தொழுதா என்ன கிடைக்கும், நன்மை எதிர்பார்த்து தான் தொழுகிறோம். நன்மை இல்லாம நம்ம எதுவுமே செய்யறது. அப்ப எதிர்பார்த்து தான் எல்லா காரியத்தையும் செய்யறோம். அப்ப பிறரை மன்னிக்கிறோம்னு சொன்னா, அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா, அது நமக்கு இலகுவாயிடும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறரை மன்னித்தால் என்ன கிடைக்கும்? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கும், ஒரு சஹாபி வர்றார். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கவாசிகளை பார்ப்பதாக இருந்தால் இதோ வர்றார் பார், இவரை பார்த்துக்குங்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. அவர் ஒரு சாதாரண ஒரு சஹாபி. சஹாபாக்கள்ல சாதாரணம் அசாதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க எல்லா விஷயங்களிலும் ஈடுபடுவது, பல்வேறு போர்களிலே ஈடுபடுவது, தலைமை தாங்குவது, தலைமை தாங்கி தொலை வைப்பது,
குரானை மனனம் செய்கிற முன்னணி வகிப்பது, இப்படித்தான் சஹாபாக்களுடைய சிறப்பு இருக்கின்றது. இந்த குடும்பத்தை சார்ந்தவர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர், நபிசாசம் நெருக்கமானவர்கள் எல்லாம் எந்த சிறப்பும் கிடையாது. எந்த வகையில சிறப்பா இருக்கிறாங்க? அபூபக்கர் சித்திக், என்ன சிறப்பு எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே வந்து விவாதத்துல உச்சக்கட்டம். அப்ப இப்படித்தான் சிறப்பு இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த சஹாபி கிட்ட ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு சஹாபி சிறந்தவர் இல்லை நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அந்த கோணத்துல பார்க்கும்போது அந்த சஹாபி ஒரு ஆவரேஜ். அவர் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லா பெஸ்ட்பா, டாப்புப்பா, இந்த பசங்க எல்லாம் நல்லா மார்க் வாங்க, அதெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச், இது மீடியம், இதெல்லாம் ஆவரேஜ். ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்களுக்கு ஒரு மதிப்பிடுவார்களோ அது போல ஒரு மதிப்பு நாம வந்து இங்க வந்து சொல்றோம். அந்த சஹாபி ஒரு சாதாரணமான சஹாபி. ஒரு சாதாரணமான ஒரு சஹாபி பார்த்து நபிசுல்லாசம் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, அவங்க நமக்கு தெரியாம ஏதோ நல்ல அமல்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, 2 சஹாபாக்கள் முடிவு பண்ணி அவரை ஃபாலோ பண்றாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாக்குறாங்க. ஒன்னும் வித்தியாசமே இல்லை. அவர் பாட்டு வர்றாரு, தொழுகிறாரு, அவருடைய வேலையை பார்க்குறது, இதுதான். அப்ப எங்களுக்கு டவுட் வருது, ஒருவேளை இவர் வீட்டுல ஏதாச்சும் சிறப்பான அமல் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலதான் நபிசாம் சொர்க்கவாசி சொல்லியிருக்காங்க சொல்லி அவர்கிட்ட வேற ஏதோ சாக்கு சொல்லி அனுமதி பெற்று அவங்க வீட்லயும் போய் ஒரு நாள் தங்குறாங்க. அங்கேயும் நத்திங் டிஃபரெண்ட். அங்கேயும் வித்தியாசமா எதுவுமே இல்லை. சாதாரண அமல்களை செய்கிறார், சாப்பிடுறார், தூங்கிறார், படுத்துறார், முடிஞ்சு போச்சு. அப்ப மறுநாள் வந்து கேட்டுடுறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, நீங்க என்ன நமக்கு தெரியாம ஒரு சிறந்த அமலை செய்யறீங்க, அதை கண்டுபிடிச்சு நாங்களும் செய்யறதுக்காகத்தான் உங்களை ஃபாலோ பண்ணோம். பட் எங்களுடைய டிடெக்டிவ்ல ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம். நீங்க எங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அந்த சஹாபி சொன்னாராம், அப்படி எதுவும் நான் வந்து பண்றது இல்லையே, ஆனா ஒண்ணு நான் செய்வேன், தூங்கும்போது எல்லாரையும் மன்னிச்சிடும். டெய்லி நம்ம தூங்க போறோம் இல்லையா, தூங்கும்போது அல்லாஹ் தாலாட்ட, யா அல்லாஹ், யார் நமக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும், நமக்கு தவறு செய்திருந்தாலும், எதுவாக எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டு படுத்துடணும். அப்போ ஆஃபீன அனின்னாஸ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆல இம்ரான்ல சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அந்த சஹாபி செயல்படுத்தியிருக்கின்றார். நாமளும் செயல்படுத்தணும். வசனங்கள் படிப்பதற்கு மட்டும் இல்லையே, அடுக்குமொழியில இருக்குது, படிக்கிறது கிடையாது. அடுக்குமொழியிலும் அல்லாஹ் வந்து சொல்லுவது அவனுடைய அந்த இலக்கியத்தை ஒரு எழுத படிக்க தெரியாத ஒருவர் சொல்ல முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் சொல்லுவான், அது வேற பிரச்சனை. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது, ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிப்பார்கள் என்று சொன்னால் அதை இந்த சஹாபி செயல்படுத்தி இருக்கின்றார். செயல்படுத்திய காரணத்துக்காக அவர் சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து என்ன செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா, அப்ப நாம பிறரை மன்னிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதுங்கிறது நம்முடைய உள்ளத்துல நாம ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் நாம என்ன செய்வோம், பிறரை வந்து மன்னிப்போம். அப்போ கோபம் என்று சொல்லுவது யாரேனும் சம்பந்தப்படும் பொழுதுதான் வருகின்றது. நமக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை ஒரு இடத்துல தராட்டி ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துருது. நம்ம கிட்ட வாங்கின ஒரு பொருளை சரியா திருப்பி தராட்டி வந்துருது. வீட்டுல நம்ம வச்ச பொருளை பிள்ளைங்க மாத்தி வச்சுட்டா நமக்கு கோபம் வந்துருது. அப்ப கோபத்துக்கு ஒரு எதுன்னே இல்லை, பல்வேறு காரணங்கள். இதுக்கெல்லாம் நம்ம வந்து கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில 42வது அத்தியாயத்தின் 36வது வசனத்துல வந்து சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வ இதா மா கதிபூஹும் யக்ஃபிரூன். அவர்கள் யார் என்று இன்னொரு தன்மை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் பெரும் பாவங்கள் என்று ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து தங்களை என்ன செய்வார்கள், காத்துக் கொள்வார்கள். பெரும் பாவங்களில் இருந்து காத்துக் கொள்வார்கள். தீமையான மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் தங்களை காத்துக் கொள்வார்கள். அதிலிருந்து தவிர்த்து கொள்வார்கள். தவிர்த்து கொண்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யாராச்சும் கோபப்பட்டா அவங்கள மன்னிச்சிருவோம். அப்ப அடுத்தவங்க காரணமே இல்லாம கோவப்பட்டாலும் மன்னிக்கணும். காரணம் இருந்தா பரவாயில்ல, நான் தப்பு பண்ணேன், கோவப்பட்டார் பரவாயில்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, என் பக்கம் நியாயம் இருக்குது. உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் பிறர் கோபப்படும் பொழுது அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அவர்கள் பெரும் பாவங்களில் இருந்தும் மானக்கேடான செயல்களில் இருந்தும் தங்களை காத்து கொண்டு எவரேனும் கோபப்பட்டால் அவர்களை மன்னித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பிறரை மன்னிப்பது ஒரு பெரும் பாவத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்வது போல், மானக்கேடான விஷயங்களிலிருந்து உங்களை காத்துக் கொள்வது போல். ஒரு தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்து ஒரு தவறு செய்யாம போறாருன்னா அவருடைய ஈமான் எவ்வளவு உறுதியானது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஈமான் தான் ஒருத்தர் கோபப்படும் பொழுது அவர் மன்னிக்கிறது. அதற்கு சமமா கொண்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் கண் முன்னால நிக்கிறான்னு சொன்னா ஏன்? அப்போ கோபத்தை இஸ்லாம் எப்படி கட்டுப்படுத்துகின்றது? யாரேனும் ஒருவர் தவறு இழைத்து கோபம் வந்தால் அவரை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது தவறே இல்லாமல் உங்களை ஒருவர் கோபப்பட்டால் அவர்களையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்களை மன்னித்து விடுவதனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கிறான் என்ற காரணத்தினால் நீங்கள் பிறரை மன்னிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான்
மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே மனிதனாக இருக்கக்கூடிய நாம் தொழுகின்றோம், ஏனைய இபாதத்துகளை செய்கின்றோம், பொருளாதாரத்தை செலவு செய்கின்றோம் அல்லாஹ்வுடைய பாதையில. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா அல்லாஹ்வின் நற்மதிப்பை பெறுவதற்காக. அல்லாஹ் நம்மளை விரும்பணும். அப்ப அல்லாஹ் சொன்னா இதை செஞ்சா நான் உங்களை விரும்புகின்றேன். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இது போன்ற நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படிப்பட்ட நன்மை செய்பவர்கள் நேசிக்கிறேன் அல்லாஹ் பல இடத்துல சொன்னாலும், இந்த காரியங்களை சுட்டி காட்டி இதை நீங்க செஞ்சா உங்களை நான் நேசிக்கிறேன் என்று ஏன் சொல்லுகின்றான்? கோபம் பிளஸ் கோபம் விளைவு என்ன? தீமை. நானும் கோபப்படுறேன், நீங்களும் கோபப்பட்டா கண்டிப்பா அங்க ஏதாச்சும் ஒரு நஷ்டம் ஏற்படும். அப்போ ஒருவர் கோபப்படுகின்றார், ஒருவர் மன்னிக்கிறார். விளைவு என்ன? நன்மை. அதே போல எந்த செயலோடு எந்த செயல் வந்து சேர்ந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கின்றதோ அதை நாம் முற்படுத்தி விட வேண்டும். அப்போ முற்படுத்துவதன் மூலம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த செயல் வந்து உங்களுக்கு வலுவிழந்து போகும். ஒருவர் ரொம்ப கோபத்தோட வருகின்றார், நீங்களும் அதே கோபத்துல போனீங்கன்னு சொன்னா, இது மாதிரி எத்தனையோ பேர் கோபப்பட்டு சண்டை சச்சரவுகளாகி ஒருத்தர் மற்றவங்களை வந்து அடிச்சு அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை போட்டு உடைச்சு இது வந்து என்ன செய்யறது? மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போவதற்கு காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா கோபமாகத்தான் இருக்கின்றது. அப்போ கோபத்தை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது? ஒரு இடத்தில் இல்ல, இரண்டு இடத்தில் அல்ல, திருக்குரானின் பல இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே கோபம் என்பது ஒரு ஷைத்தானுடைய செயலாகும். ஆகவே ஒருவரை ஒருவர் நீங்கள் திட்டிக் கொண்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஹதீஸை வந்து பார்க்கின்றோம். சுலைமான் பின் சுரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸும் புகாரியில 6115வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டால், அப்போ கோபம் வரும்போது மனுஷன் திட்டிடுவான். திட்டுவான். எப்போ திட்டுவான்? திட்டாம இருக்கிறது நல்ல பண்பு. ஆனாலும் கோபம் வரும் பொழுது மனிதன் திட்டு விடுவான். அப்போ திட்டிட்ட உடனே நீங்க இது சைத்தானுடைய செயல் என்று விளங்கி அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். ஆகவே ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபத்தை விட்டுவிடு. இரண்டாவதா சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், கோபத்தை விட்டுவிடு. மூன்றாவது அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்கள், கோபத்தை விட்டுவிடு. இதை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. காரணம், அவருக்கு உபதேசம் என்பது கோபமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு மனிதனிடத்துல கோபம் இருந்தால் அவனுடைய எல்லா நற்பண்புகளும் பாழாகிவிடும். பாக்குறோம் இன்னைக்கு உலகத்துல எல்லா விஷயத்திலும் பலருக்கு உதவி செய்வாங்க, நல்லது செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அவங்க கோபப்படும் பொழுது அவருக்கு சமுதாயத்துல ஒரு கெட்ட பேர் தான் இருக்கும். குடும்பத்துல அவருக்கு ஒரு நற்பெயர் இருக்காது. நம்முடைய குடும்பத்தார்களே நம்மளை நெருங்கி வர மாட்டாங்க. இவர் எந்த இடத்துல கோபப்படுவார் தெரிஞ்சா யார் பக்கத்துல வருவா? அப்ப மக்கள் நம்மளை நெருங்கி வர வேண்டும், நம்மளை தேடி வர வேண்டும். அதுதான் வந்து நல்லவர்களுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கு. நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் நம்மளை நோக்கி ஓடி வர வேண்டும். அப்ப வர்றாரு பயந்து போய் ஒழியக்கூடாது. இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு. ஒரு சில வீட்டுல நுழைஞ்ச உடனே என்ன செய்வாங்க? அவங்களுடைய அந்த சிஸ்டமேட்டிக்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களை பிடிச்சி திட்டுவாங்க, மனைவியை பிடிச்சி திட்டுவாங்க. ஆபீஸுக்கு வந்து போனான்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நான் 10 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன் அனஸ் நினைக்கிறேன் சொல்றாங்க. நான் 10 ஆண்டு காலம், ஒரு வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளனாக இருந்தேன், அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தேன். ஒரு நாள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் செய்தாய் என்றோ, இதை ஏன் செய்யவில்லை என்றோ என்னிடத்தில் சொன்னதில்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப இவர் இவ்வளவு பெர்ஃபெக்டா செஞ்சார் அர்த்தமா? மனிதன் மறந்து இருப்பான், ஒரு காரியத்தை செய்ய விட்டுருப்பாங்க, அதை நம்ம செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். அதுல என்ன இருக்குது? அதே மாதிரி சாதாரணமா அந்த உணவுல எவ்வளவு கோவப்படுவாங்க தெரியுங்களா? ஒரு சிலர் வீட்டுல உப்பு இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை, தண்ணி எடுத்து வைக்கலன்னா அப்படி இப்படி காரணங்கள்னு போனா நிறைய வந்து போகலாம். ஒரு உதாரணத்துக்கு 1 2 சொல்லும்போது அவரிடத்துல இருக்கிறது ஞாபகம் வர்றதுக்காக நான் சுட்டி காட்டுகின்றேன். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு செயலா? யாராச்சும் சமைக்கிறவங்க வேணும்னு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக ஒரு உணவு சமைத்து உங்களுக்கு கொடுப்பாரே, ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டாதீர்கள்ங்கிறார். உணவுல ஒரு குறை இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிட்ட மாதிரி அவங்களும் சாப்பிட போறாங்க. அவங்க சாப்பிடும்போது கம்மியா தான் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியும். அடுத்த முறை அவங்க என்ன செய்வாங்க? அதை திருத்திக் கொள்ளுவார்கள். அப்போ உணவில வந்து ஒரு குறை இருக்கிறதை வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்ல மாட்டார்கள். விரும்பினால் அதை சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் அப்படியே விட்டு விடுவார்கள். அதை குறை சொல்ல மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண்பு என்னவென்று சொன்னால் உணவை குறை சொல்லுவது. சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா அடுத்த கட்டமாக பேசுவது என்ன? அந்த உணவு பற்றிய குறை. அப்ப ஏதாச்சும் ஒரு குறை ஒரு உணவுல இருக்க செய்யும். அல்லது அவர் சரியா சமைச்சாலும் உங்களுக்கு காரம் பிடிக்காதனால உங்களுக்கு காரமா இருக்கும். நீங்க உப்பு கம்மியா வீட்டு சாப்பிட்டதுனால விருந்துல உப்பு கம்மியா சமைக்க முடியுமா?
ஒரு நபர் வந்து வீட்டுல கம்மியா சாப்பிட்ற, டாக்டர் உங்களை உப்பு சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பார். அப்ப உங்களுக்கு அது உப்பு தூக்கலா தெரிஞ்சிருக்கும். ஆகவே இந்த உணவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு விஷயத்துல கோபப்படவே மாட்டாங்க. அவங்க நல்லா இருந்தா சாப்பிடுவாங்க, அதனுடைய குறையையும் சொல்ல மாட்டாங்க. ஆகவே உணவு என்று சொன்னால் அதில் குறை சொல்லுவதோ, அந்த ஒரு விஷயத்துக்காக கோபப்படுவதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றக்கூடிய நமக்கு அது உகந்த செயல் அல்ல. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுடைய கோபத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவோ ஒருவர் மற்றவரை திட்டிக் கொண்டால் அவர் உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யட்டும், பாதுகாவல் தேடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள்லையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். இத்திபாஅர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துக்கள் என்பது வெறும் தொழுகையில மட்டும் கிடையாது, நம்மளுடைய நோன்புல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு செயல்லையும் சுன்னத்துகள் இருக்கின்றது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறாங்களோ அதெல்லாம் நாம வந்து பார்க்கணும், படிக்கணும், கேட்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம வந்து பின்பற்றணும். அண்டை வீடு என்று சொல்லுகின்றோம், அதுல எத்தனையோ பேருக்கு அந்த வீடுகள் சண்டை வீடுகளாக இருக்கின்றன. நம்ம இருக்கக்கூடிய வீட்டுல நம்முடைய நெய்பர்ஸ், அண்டை வீட்டாரோடு நாம வந்து நல்ல முறையில் இருக்கின்றோமா? நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்தில் அவங்க தவறு இழைப்பாங்க அல்லது நாம தவறு இழைப்போம், அது பிரச்சனையா வரும். அந்த பிரச்சனை வரும் பொழுது கோபப்படாமல் அதை நீங்கள் அணுகி இருந்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு இருக்காது. அப்போ பக்கத்து வீட்டோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்று அர்த்தம். இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அண்டை வீட்டார் விஷயத்தில் முறையாக பயன்படுத்தவில்லை, பின்பற்றவில்லை என்றுதான் அர்த்தம். இதற்கு காரணம் கோபம். ஏதோ ஒரு குழந்தைங்க அங்க இருந்து ஃபுட்பால் அடிச்சிருப்பாங்க, கிரிக்கெட் அடிச்சிருப்பாங்க, பால் வந்து அடிச்சு நம்ம ஜன்னல்ல ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கும். இப்ப நம்ம பிள்ளைங்க அடிச்சு உடஞ்சா நம்ம என்ன செய்வோம்? அவ்வளவுதான். எந்த பிள்ளைங்களும் வேணும்னு சொல்லி அடிக்க மாட்டாங்க, உடைஞ்சிருச்சு. அதை நாம வந்து அதை வந்து திட்டாமல் கோபப்படாமல் சாதாரணமா அதை செஞ்சுக்கிட்டா நிச்சயம் அதை தவறு செய்த அந்த குழந்தையும் வருந்தும், அந்த குடும்பமும் வருந்தும். அவர்கள் நம்மோடு பரிவோடும் இருப்பார். பாருங்க, நம்ம புள்ள வந்து அடிச்சு ஒரு கண்ணாடி உடைஞ்சிருச்சு, பாய் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இதைத்தான் நம்ம உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் வந்து அழைப்பு பணி செய்யுங்கள், வாயை மூடிக்கொண்டுனாங்க. வாயை மூடிட்டு எப்படி அழைப்பு பணி செய்யறதுன்னு கேட்டா உங்களுடைய செயல்களால் இருந்தாங்க. இப்ப இப்படி வந்து கோபப்படக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் பிறரை மன்னித்தால் அங்கே இஸ்லாம் மிளிரும். இதைத்தான் இஸ்லாம் கட்டுப்படுத்திய கோபம் என்ற தலைப்புல நாம வந்து ஒவ்வொரு ஆயத்தையும் ஹதீஸையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரே அறையில் தங்கி இருப்பார்கள், ஒருவர் மற்றவரோடு பேச மாட்டார்கள். காரணம் கோபம், பிறரை மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம். ஆனா அல்லாஹ் தாலா வந்து சொல்லி காட்டுறான், பிறரை மன்னித்து விடுங்கள். உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்ப மாட்டே அபூபக்கரே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டாமா? உங்களை எல்லாம் மன்னிக்கணும், நீங்க பிறரை வந்து மன்னித்து விடுங்கள். ஆகவே ஒரே அறையில் இருந்து கொண்டே ஒருவர் மற்றவரோடு பேசாமல் இருக்கிறார்னு சொன்னா மார்க்கம் ஒரு 3 நாளைக்கு அனுமதிச்சிருக்குது. ஒருவர் தகாத சொல்லை சொல்லிவிட்டார், ஒரு பிரச்சனை சொல்லிவிட்டார், நம் மீது ஒரு அபாண்டத்தை சொல்லிவிட்டார், நமக்கு கோபம் வந்தால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சரி ஒரு 3 நாளைக்கு பேசாம இருக்கு. அப்ப 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பதற்கு ஒரு மூமினுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. பல வருடங்களாக துண்டிக்கப்பட்ட உறவுகள், காரணம் கோபம். பல வருடங்களாக குடும்பத்துல பேசாம இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இவங்களுக்கு கோபம் வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல போய் அவங்க ஒண்ணு சொல்ல போய் சண்டையாயி, ஓ முகத்தை நான் பார்க்க மாட்டேன், ஏன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், நீ வர வேண்டாம், நான் செத்தாலும் நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தா ஏஞ்சி உட்காந்துருவாங்களா தெரியல. அப்போ இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இப்படிலாம் வந்து வரம்பு மீறிய வார்த்தைகள் நாம சொல்லக்கூடாது. நான் செத்தாலும் என் முகத்தை நீ பார்க்க கூடாது என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இறந்தவருடைய சகோதரனை வந்து பார்க்க வேண்டும், அவனுக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வந்து சுண்ணத்தாக்கி இருக்கும் பொழுது, சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கும் பொழுது, அந்த கடமையை நீ நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லுவதற்கு நான் கட்டின பள்ளிவாசல் நீ வந்து தொழக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நீ கட்டினாலும் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது. அந்த மாதிரி நீ மௌத்தா போயிட்டா நீ ஒரு முஸ்லிம் ஜனாசா, உன்னை நான் வந்து பார்ப்பேன் சந்திப்பேன், பார்க்க கூடாது நீ எப்படி வந்து சொல்லலாம்? அப்ப இதெல்லாம் கோபத்துல முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க சொல்லிட்டு, அத கோபத்துல சொன்னதுனாச்சும் எல்லாம் மன்னிப்பான். அது 4 வருஷத்துக்கு அப்புறம் பெருமையா வர சொல்லுவாங்க. 4 வருஷத்துக்கு அவனுக்கு எனக்கு பிரச்சனை, நான் அப்போ சொல்லிட்டேனே, நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா நீ வர வேணாம்னு சொல்லிட்டு, இது என்ன இது? நீங்க எங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எங்க தலையிடுறீங்க? வேற விஷயம், பொண்ணு கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லு, அதுவும் சொல்லக்கூடாது. இதா ஃபஜிபுங்கிறான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் முஸ்லிமுடைய சகோதரன். ஒரு முஸ்லிமுக்கு ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிமுக்கு உள்ள கடமைகள் உரிமைகள் 6. அதுல ஒன்று இதா அஜிபுஹு,
விருந்துக்கு அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. நேத்து சண்டை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறாரு, மகளுக்கு கல்யாணம் வாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளும் மார்க்கம் சொல்லுது. சந்திப்பதற்கு, நீங்கள் வந்து கலந்துரையாடுவதற்கு, கோபத்தை மறந்து மீண்டும் உறவை புதுப்பிப்பதற்கு அந்த கல்யாணம் ஒரு சாக்காக அமைகிறது என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி போறதை விட்டுட்டு போறதில்லை. வந்து அழைத்த பிறகும் போறதில்லை. அது எங்க குடும்பத்தை எல்லாம் கேட்பாங்க, கல்யாணத்துல எங்க போங்க, அண்ணனை காணோம், அண்ணனை காணோம், அண்ணனை காணோம். அது எவ்வளவு ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு ஒரு அவமரியாதை பெற்று தருகின்றது. ஒரு குறிப்பிட்டவருடைய ஒரு திருமணத்துல சொந்த அண்ணன் இல்ல, சொந்த தம்பி இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்லைன்னு சொன்னா அந்த சந்தோஷமான அந்த திருமணமே அந்த சந்தோஷம் இல்லாமல் வந்து போய்விடுகின்றது. ஆகவே பல வருடங்களாக துண்டிக்கப்பட்ட உறவுகளுக்கு காரணம் இவருக்கு வந்த கோபத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு, நான் இறந்தாலும் என்னுடைய முகத்தை பார்க்க கூடாது, நீ மௌத்தா போனாலும் நான் வந்து பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்களே, இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிக்கணும். ஆனா இது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல். சட்டத்தை நீங்கள் வந்து மாற்றுகின்றீர்கள், இயற்கைக்கு மாற்றமான சொற்களை சொல்லுகின்றீர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பாத செயல்களை வந்து சொல்றீங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, ஒரு மூமின் என்று சொன்னால் இன்னொரு மூமினோடு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இன்னொரு முஸ்லிமோடு எவ்வாறு இருக்க, இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு தான் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 6065வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்கள், ஆகவே நீங்கள் என்ன செய்யாதீங்க, லா தபாகது, ஒருவர் பிறர் மீது கோபம் கொள்ளாதீர்கள். கஷ்டம், கோபமே படாதீங்க. இரண்டாவது என்ன செய்யாதீங்க, வலா தஹாசது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, ஒருவர் மற்றவரை பிணங்கிக் கொள்ளாதீர்கள், வகூனு இபாதல்லாஹி வ இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாகவும் சகோதரர்களாகவும் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள்னாலே அவங்க சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார்? மூமின்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன? இன்னமல் மூமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும், நமக்கு வந்து நம்முடைய விருப்பத்திற்கு செயல்படக்கூடியவனாக இருந்தாலும், நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டாலும் அவன் யாரு? ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர், ஒரு நாட்டுக்கு பிரதமர்னா ஓட்டு போட்டவனுக்கு அவன் தான் பிரதமர், ஓட்டு போடாதவனுக்கு அவன் தான் பிரதமர். அப்போ அவன் எல்லா மக்களையும் சமமாகத்தான் பாவிக்க வேண்டும். அப்போ ஒரு மூமின் என்று சொன்னால் அந்த ஒரு மூமின் இன்னொரு மூமின் மீது, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இன்னொரு முஸ்லிம் மீது அவன் நமக்கு சகோதரன் என்ற காரணத்தினால கோபப்படாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க, பிணங்கி கொள்ளாதீங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறுங்கள். ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் சகோதரர்களாக மாறி விடுவீர்கள். ஆகவே இவ்வாறு மாறக்கூடிய நீங்கள், உங்களுக்குள் ஒரு பிணக்கு ஏற்பட்டால், ஒரு கோபம் வந்தால் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டது அல்ல என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் இந்த 6065வது ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு கேட்டா, முதல்ல கோபம் கொண்டால் உங்களுடைய எல்லா நட்பும் பாழாகிவிடும். நீங்கள் அவர் மீது பொறாமை கொண்டால் கோபம் தானாக வரும். அவரிடத்தில் பிணங்கி கொண்டால் அங்கே ஷைத்தான் வந்து விடுவான். ஆகவே நீங்கள் என்ன செய்யாதீங்க, லா தபாகது, கோபம் கொள்ளாதீர்கள், வலா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, பிணங்கி கொள்ளாதீர்கள். இந்த பிணக்கம் என்பது தெரியாது, வெளியிலே தெரியாது, மனசுல உருவாகும். பொறாமை என்பது வெளியில தெரியாது, மனசுல உருவாகும். கோபம் தான் வெளியில வரும். அப்ப இதெல்லாம் அந்த கோபத்திற்கு காரணமாக இருக்கிறதால இதையெல்லாம் விட்டுட்டு கூணு இபாதல்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறுங்க. நானும் ஒரு மாணவன், நீங்களும் ஒரு மாணவன், பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கு உரிமையில என்ன வித்தியாசம்? ஒண்ணுதான். அல்லாஹ்வுடைய அடிமையாக நாம வந்து ஆகிவிட்டால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பெரிய ஒரு பதவி இருக்கலாம், அது உங்களை சார்ந்தது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெரிய படிப்பு இருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம், அது உங்களை சார்ந்தது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கலாம், இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. ஆனா அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லி வந்து விட்டால் நீங்களும் நானும் சமம். உங்களுக்கு என்ன இந்த மார்க்கத்துல உரிமையோ அந்த எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்குது. பள்ளிவாசலுக்கு போறோம், யாருக்கு உரிமை அதிகமா இருக்கு பள்ளிவாசல்ல? சொல்லுங்க. யாருக்கும் கிடையாது. முந்திரவனுக்கு முந்திய உரிமை, பிந்தியவனுக்கு பின்னால் உரிமை. முன்னால போறவனுடைய உரிமையை பின்னால் போறவர் பறிக்கவும் முடியாது, நன்மையும் கிடைக்காதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் வந்து என்ன செய்யறார்? தொழுகைக்கு போறார். எப்படி போறாரு? தன்னுடைய வீட்டில் அழகான முறையிலே உது செய்து, தொழுகை அல்லாத வேறு நோக்கம் இல்லாமல் பள்ளியை நோக்கி அவர் விரைந்து பள்ளிவாசலுக்கு போவோம், அப்படியே கடைக்கு போயிட்டு வருவோம், பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்து அப்படியே வாக்கிங் மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்குது நம்ம கிட்ட. அல்லாஹ் அதுக்குரிய கூலி தருவோம். ஆனா இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு கூலி உங்களுக்கு கிடைக்கணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகான முறையில் வீட்டிலே உதவி செய்து பள்ளிவாசலுக்கு செல்லும், தொழுகை அல்லாத வேறு நோக்கம் இல்லாமல் தொழுகைக்காகவே ஒருவர் நடந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும்
அவருக்குடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது, அவருக்கு ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகின்றது, அவருடைய தரஜா கூட்டப்படுகின்றது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் பள்ளிவாசலுக்கு போறாரு, அங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிடுறாங்க, தொழுகை முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அவருக்கு என்ன இருக்கின்றது? தொழுகையில் இணைந்து தொழுத நன்மை இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்துல முன்னால ஒருத்தர் போறாரு, அந்த நன்மை நீங்க அடைய முடியாது. இந்த ஓடி போகும்போது சொல்றாங்க, ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, பள்ளிக்கு போனா ஜமாத் ருக்கூல இருக்குது. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ருக்கூலயே போய் சஃப்ல சேர்ந்துடுறாரு. இப்ப ஒரு சிலர் செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் பெரிய அறிவாளிகளா இருக்கிறாங்க. இமாம் ஜமாத் எல்லாம் ருக்கு செஞ்சுட்டு வந்துருவாங்க. இவர் போய் புதுசா ருக்கு செஞ்சு அதுக்கப்புறம் அதுல ஜாயின் பண்ணுவாரு. அது யார் கத்து கொடுத்ததுன்னு தெரியல. அப்படி ஒரு முன்மாதிரியே இல்ல. பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது. அப்போ அதுவும் நம்ம விளங்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமா வாங்க. ருக்கு இருந்தா ருக்குல சேருங்க, சுஜூத் இருந்தா சுஜூத்ல சேருவாங்க. ஒரு சிலர் ருக்கு முடிஞ்சா சஜதா, மக்கள் சஜதா செய்யாம நின்னுட்டே இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எந்த நிலையில் ஜமாத்தோ அதுல இணைஞ்சிருங்க. ருக்கு கிடைத்தால் அந்த ரக்காத்தை கணித்துக் கொள்ளுங்கள். கிடைக்கலன்னா அதை விட்டுருங்க. அதை விட்டு நீங்க மீதம் உள்ளதை பின்வரும் ஒரு சலாத்துக்கு பிறகு நீங்க அதை கண்டினியூ பண்ணி முடிங்கிறாங்க. அப்ப இப்படி ஒருவர் அர்ஜென்டா போய் சேர்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாங்க. அப்ப தொழுகையில சேரணுங்க, உங்களுடைய ஆர்வம் அதிகமானா நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிடுவீங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க என்னதான் ஓடி போறாங்க சிலர் தொழுகைக்கு, ஓடி போறவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நிதானமா போங்க. நீங்க என்னதான் ஓடினாலும் உங்களுக்கு முந்தி ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு போனாரு பாருங்க, அந்த நன்மையை நீங்க அடைய முடியாது. அது அவருக்குரியது. அந்த மாதிரி ஜும்மாவுக்கு போறோம், தாமதமா போறோம், ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நன்மை இருக்கின்றதே, அது முதல் வக்துல போனவங்களுக்கு தான் ஒட்டகத்தை கொடுத்த நன்மை கிடைக்கும். நீங்க லேட்டா போனா அந்த நன்மை கிடைக்காது. ஆகவே மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கோபப்படாதீர்கள். கோபம் உங்களுடைய எல்லா தீமைகளையும் எரித்துவிடும். பொறாமை கொள்ளாதீர்கள். பொறாமை உங்களுடைய நன்மைகளை எரிய பொறாமை கொள்ளக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது தனியாக டாபிக்காவே பார்க்கக்கூடிய விஷயம். நெருப்பும் விறகும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் காலையில் பார்த்தால் ரெண்டுமே இருக்காதுங்கிறாங்க. நெருப்பு தன்னையும் அழித்துக் கொண்டு தன்னோடு இருப்பவர்களையும் அழித்து விடும். இது பொறாமைக்கு ஒரு உதாரணமாக சொல்றாங்க. ஏன் என்று கேட்டால், பொறாமை என்பது அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு போர் புரியுற மாதிரியான ஒரு குற்றம். அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஒன்றை கொடுக்குறான், அதுல நமக்கு என்ன விருப்பமின்மை தானே பொறாமை. பொறாமை என்பது அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அருளை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, நம்ம விரும்பல. அப்ப இது அல்லாஹ்வுடைய சட்டத்துல நம்ம கை வைக்கிறது. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ்வுக்கு எதிராக சிந்திப்பது, அல்லாஹ் செய்த செயலில் நாம் நம்முடைய விருப்பமின்மையை காட்டுவது, நம்முடைய கோபத்தை காட்டுவது கூட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம் இல்லாத. இப்படி கோபம் காட்டினாங்க இல்லையா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்யறாங்க? இப்படித்தான் அவங்க கோபப்படுறாங்க. எப்படி கோபப்படுறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது சூரத்து அம்பியாவில சொல்லி காட்டுகின்றான். வதன்னூனி இது தஹப முகாதிபன். அந்த அந்த இடத்துல எல்லா தூதர்களையும் சொல்லும்போது தூதர் என்று அல்லாஹ் சொல்லுவான், இல்லாட்டி அவர் என்று சொல்லுவான். ஒரு புனைப்பெயரை வைத்து கோபத்தோடு இருக்கிறானே அவன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படி அல்லாஹ் தாலா அந்த மீனுடையவர் என்று கோபத்தோடு அல்லாஹ் அவரையும் சுட்டி காட்டுகின்றான் தனது திருமறையில. வதன்னூனி இது தஹப முகாதிபன், கோபத்தோடு வெளியேறினாரே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர் நினைச்சுக்கிட்டாரு அவர் மேல நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று சொல்லி. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? அவர் மீது நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை நினைச்சுக்கிட்டாரு. நம்மளுடைய முழு அதிகாரமும் அவர் மீது இருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு அடியான் மீது என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அத்தனை அதிகாரங்களும் நீங்கள் இறை தூதராக இருந்தாலும் உங்கள் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் கூறி அவரை ஒரு மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கினான். அந்த தண்டனையில் அந்த இருளில் இருந்து அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார். வநாதா ஃபித் துலுமாத்தி அன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் வெளியேறிய காரணத்தினால், கோபத்தை காட்டிய காரணத்தினால் அல்லாஹ் அவரை தண்டித்தான். எப்படி தண்டித்தான்? மீனை விழுங்க செய்து தண்டித்தான். தண்டித்த பொழுது அவர் தன்னுடைய தவறை வருந்தி என்ன செய்தார்? இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, இறைவா நீதான் தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், எனக்கு நானே நான் தீங்கிழைத்துக் கொண்டேன் என்று அவர் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் என்ன செஞ்சோம்? அவரை மன்னித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாம ஒரு இடத்துல கோபப்பட்டோம்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா மன்னிப்போம். சொல்ற அல்லாஹ் தஆலா இங்க ஃபஸ்தஜப்னா லஹு, அவரை நாம் மன்னித்தோம். நஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த தீங்கிலிருந்தும் சிரமத்திலிருந்தும் அவரை நாம் பாதுகாத்தோம்.
கதாலிக்க நுஞ்சில் மூமினின், இப்படித்தான் ஒவ்வொரு மூமினையும் பாதுகாப்போம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ தூதர்களுக்கு பல அற்புதங்களை கொடுத்து பாதுகாத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கடலை பிளந்து பாதுகாத்தான். நீங்களும் போங்க ஈரானுக்கு, கடல் பிளந்து நல்லா பாதுகாப்பா நம்ம ஒருத்தர் அனுப்பி வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய தவறை திருத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த தவறுக்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை இருக்கிறதே, அதுல இருந்து பாதுகாப்புங்கிற உறுதிமொழியை இங்க அல்லாஹ் தரான். ஒருவர் கோபப்படுகின்றார், அல்லாஹ்வின் மீதோ மனிதர் மீதோ கோபப்பட்டு ஒரு தவறு இழைத்து விடுகின்றார். அவர் வருந்துகிறார், அல்லாஹ் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடத்தில் மன்னித்தால் அவரை மன்னித்தோம். ஃபஸ்தஜபுனாலஹு, அவருடைய பிரார்த்தனை நாம் செவியேற்றோம். ஒரு நஜ்ஜைனா மினல் கம், அந்த தீமையிலிருந்து, அந்த சிரமத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். ஓ கதாலிக்க நுஞ்சில் மூமினின், அது போலவே ஒவ்வொரு மூமினையும் நாம் காப்பாற்றுவோம் என்ற உறுதிமொழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தின் 87, 88 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய காரணத்தினால நம்ம வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒரு தவறு இழைத்து விட்டு அவரிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவன் நம்மை வந்து மன்னிப்பான். ஆகவே ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் என்ன செய்யணும், இஸ்லாம் எப்படி அதை கட்டுப்படுத்துதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் நின்று கொண்டு இருந்தால் அவர் அமர்ந்து கொள்ளட்டும், அவருடைய கோபம் தணிந்து விடுங்கிறான். அவர் வந்து அமர்ந்தும் தணியவில்லை என்றால் அவர் படுத்துக் கொள்ளட்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்றாங்க, உங்களுக்கு கோபம் வந்தால், கோபம் ஷைத்தானின் புறத்தில் இருந்து வருகின்றது, ஷைத்தானோ நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள், தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுங்கிறாங்க. இதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஜும்மா நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த மேட்டர் மூலமா கோபம் வந்துருது. அவர் கோபப்பட்டு சில வார்த்தைகளை பேசுறாரு. உடனே அவர் என்ன செய்கிறாரு கேட்டா, மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து வெளியே வந்து ஒது செஞ்சுட்டு மீண்டும் வந்து என்ன செய்யறாரு, குத்பா உரையை தொடங்கும் போது சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, கோபம் வந்து உங்களால அதை கட்டுப்படுத்த முடியாட்டி நீங்க ஒது செஞ்சுக்கீங்க, அதுக்கு தான் நான் போய் ஒது செஞ்சுட்டு வந்தேன். நான் மக்கள் ஒது முறிஞ்சனால ஒது செஞ்சாரு நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு அவங்க அந்த விளக்கத்தை வந்து சொல்றாங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு கோபம் வந்தால் நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து கொள்ளட்டும். இதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். குடும்பத்திலேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துல கோபம் வந்தா நின்றுதான் உடனே வந்து என்ன செய்யணும், உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்தா என்ன செய்யும், கோபம் தனியும். அப்படியும் இல்லை என்றால் படுத்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்துல கோபம் வந்து ஷைத்தானுடைய விளைவு, அந்த பாதிப்பு, அது வந்து நெருப்புனால படைக்கப்பட்டிருக்கு, ஆகவே நீங்கள் பொது செய்து கொள்ளுங்கிற ஹதீஸ் வந்து அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸுகளை நாம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏன் என்று கேட்டால், எந்த நேரத்திலும் நமக்கு கோபம் வரலாம், அல்லது கோபப்படுறவங்களுக்கு இந்த ஹதீஸ் அந்த இடத்துல வந்து சொல்லணும். கோபப்படாதீங்கன்னு சொல்றதை விட இந்த ஹதீஸை சொல்லணும். ஹதீஸை சொல்லும் பொழுது கண்டிப்பாக மூமின் என்ன செய்வாங்க, இன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினின், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் மூமினுக்கு பலன் அளிக்கும். ஆகவே தர்மி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒருவர் வீண் வம்பு செய்கிறார், அதிகமான வார்த்தைகளை சொல்லுகிறார் அல்லது திட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவன் இந்த சண்டைக்கு அதிகமா போகும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன நினைப்போம், இங்க தீர்த்து வைக்கிறது இங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க பாக்குறோம், சரி சாதாரணமா ஏதோ பேசிக்கிறாங்கப்பா, ஏதோ சின்ன பிரச்சனை, சரி அப்படின்னு நினைப்போம். அது முத்துனா என்ன செய்வோம், பக்கத்துல தானே போய் தீர்ப்போம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதர் திட்டும் போது சும்மா இருக்கிறாங்க. திருப்பி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் புரிஞ்சிருச்சு, ஏதோ சம்திங் நம்ம வந்து ராங் பண்ணிட்டோம்னு சொல்லி இதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் பிடிச்சி, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஏன் இப்படி வந்து பண்ணீங்க அப்படிங்கும் பொழுது, அந்த மனிதன் உங்களை திட்டும் பொழுது, உங்களை பேசும் பொழுது மலக்குகள் அவனுக்கு எதிராக சபித்துக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களை அந்த மனிதன் திட்டும் போது ஏசும் பொழுது மலக்குகள் அவனுக்கு எதிராக சபித்துக் கொண்டிருந்தார்கள். பதிலுக்கு நீங்கள் அவரை திட்டியவுடன் இங்கே ஷைத்தான் வந்து விட்டான். ஷைத்தான் வந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு படிப்பினை என்று சொன்னால், உங்களை கோபமூட்டுவதற்காக பிறர் பேசினாலும் அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, மென்மையான போக்கை பின்பற்றுங்கள் அல்லது அமைதியாக இருக்கும். திருப்பி பேசுறதுனால எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா உண்மையிலே நீங்க ஒரு நியாயமா அந்த இடத்துல சொல்லணும்னாலும் அந்த கோபப்படக்கூடிய இடத்துல சொன்னா புரியுமா, அது பிறகுதான் சொல்லணும். ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கக்கூடிய வழிகள், ஒன்று, நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்தும் கோபம் தணியவில்லை என்றால் படுத்துக் கொள்ளுங்கள். கோபம் என்பது ஷைத்தானின் புறத்தில் இருந்து, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே கோபம் அதிகமானால் ஒது செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கோபப்படக்கூடிய வகையில யார் பேசினாலும் அந்த நேரத்தில் இந்த அபூபக்கர் சித்திக்குடைய ஹதீஸை நினைவில் வைத்து நீங்கள் அமைதி காத்தால் அவர்களுக்கு எதிராக
மலக்குகள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை தடுத்து கொள்பவரை விட்டு மறுமையின் வேதனையை அல்லாஹ் அகற்றி விடுகின்றான். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். யார் கோபத்தை தடுத்து கொள்ளுகிறாரோ அவரை மறுமை வேதனையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? தூரமாக்குகிறான், அல்லது இந்த வேதனையை தடுத்து விடுகின்றான். ஆகவே அவன் ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவன் ஆகாத ஒரு செயலை செய்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கோபத்துலதான் நாம தடுக்கப்பட்ட காரியத்தை செஞ்சிருவோம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின் இடத்துல 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒரு மூமினுக்கு 3 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, கோபம் வரும் பொழுது ஆகாத செயலை செய்துவிடக் கூடாது. மகிழ்ச்சி வரும் பொழுது சத்தியத்தின் வட்டத்தை விட்டும் வெளியேறி விடக்கூடாது. வலிமை இருக்கும் பொழுது பிறருடைய பொருளை அபகரித்து விடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இதெல்லாம் மனுஷன் சாதாரணமா செய்யறது. ஒரு ஆட்சி அதிகாரம் வந்துட்டா அடுத்தவங்களுடைய இதை அபகரிக்கிறது. மகிழ்ச்சி வரும் பொழுது போய் ஹராமான காரியத்தை செஞ்சிடுறது. கோபம் வரும் பொழுது ஆகாத வார்த்தையை சொல்லி விடுவது. அப்போ ஒரு மூமின் இடத்துல கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான ஒரு உபதேசம். ஏன் இஸ்லாத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எளிமையான ஏதாச்சும் இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க இவ்வளவு ஹதீஸ் கேட்டோம், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. நம்ம யாரும் சொல்ற மாதிரி இல்லை, எல்லாராலையும் செய்ய முடியும். ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு செஞ்சுக்கலாம், இது இல்லாட்டி அது செஞ்சுக்கலாம். அப்போ ஒரு மூமினிடத்திலே 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கின்றார்கள். இந்த விஷயங்களை கோபத்தில் தகாத சொல்லை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியில் சத்தியத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது, வலிமையில் பிறருடைய பொருளை அபகரித்து விடக்கூடாது. இவ்வாறெல்லாம் கோபத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை பார்க்கும் பொழுது கோபப்பட்டு இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தௌராத் போன்ற ஏடுகளை படித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இதிலும் பல நன்மை இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தார்கள். காணாமல் போன பொருட்களை பற்றி விசாரித்த பொழுது ஒரு ஒட்டகம் காண கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏதோ ஒரு கோல் சொல்லக்கூடிய விதத்திலே இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு, ஆயிஷாவை நீ சொன்ன வார்த்தையை கடலில் கரைத்தால் கடலும் நாரி போய் விடும் என்று கோபப்பட்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பல சந்தர்ப்பங்களிலே கோபப்பட்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் கோபப்படுவதற்காகத்தான் கோபம் என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆகவே எந்தெந்த இடத்தில் நாம் கோபப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் கோபப்படுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு செயல் நடக்கின்றது, அங்கே நீங்கள் கோபப்பட வேண்டும். மார்க்கத்துக்கு எதிரான செயல்கள் இருக்கின்றது, கோபப்பட வேண்டும். அப்போ எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க, ஏன் கோபப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம நம்முடைய கோபத்தை வெளிக்காட்ட வேண்டுமே தவிர, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நம்முடைய கோபத்தினால் நாம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்ற அடிப்படையில ஆத்திரப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய தகுதி இழந்து விடுவோம், நம்முடைய நற்பெயரை நாம் இழந்து விடுவோம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். இதெல்லாம் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கோபத்தின் பொழுது ஆகாத செயல் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தினால் அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். ஆகவே எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆற்றலாக கொடுத்து அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறானோ, எந்தெந்த விஷயங்கள் மீது ஆசாபாசங்களை வைத்து அதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ, இதெல்லாம் இபாதத்தாக இருக்கின்றது. ஏன்? இதுக்கு நன்மை இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தினா மலக்குகள் நன்மையை பதிவு செய்வாங்க. இபாதத் என்பதற்கு நான் சுருக்கமா சொல்லுவேன், எந்த காரியத்தை நாம் செய்து நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றானோ அது இபாதத். எதை செய்யாமல் இருக்கின்றோமோ அதுவும் இபாதத். தடுக்கப்பட்டதை செய்யாமல் இருப்பதும் இபாதத், அனுமதிக்கப்பட்டதை செய்வதும் இபாதத். அப்ப செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதை செய்வதும் கூட தண்டனைக்குரிய குற்றமாக மார்க்கத்திலே பார்க்கப்படுகின்றது. ஆகவே தர்மை சகோதர சகோதரிகளே, கோபம் என்ற ஒரு இயல்பை அல்லாஹ் நம்மில் படைத்து இருப்பதே அதை தேவையான இடத்தில் அதை பயன்படுத்துவதற்காகத்தான். ஆனால் பெரும்பாலான இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி பிறர் கோபப்பட்டாலும் அவரை மன்னிப்பதன் மூலம் அல்லாஹுடைய மன்னிப்பையும் நற்மதிப்பையும் நம்மால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை யாரும் பேசுறாங்க, இங்கதான் பேசுறாங்களா என்னன்னு? ஒரே ஒரு டவுட், இந்த கோபத்தை பத்தி கேட்கலாமா? ஆமா, பாங்க சொல்ல நேரம் இருக்குது, கேளுங்க, முடிஞ்சா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இல்ல என்னன்னா, இப்போ ஒரு சகோதரனோட அந்த சகோதரன் தப்பு பண்றாப்புல, அவரு நம்ம வெளியே போனாலும் அவர் நம்மள ஏத்துக்கவே மாட்டேன்றாரு, ஒரு ரெஸ்பான்சிபிளே பண்ணல. இப்ப அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றது? அப்ப வெளியே போனாலும் நமக்கு அந்த இடத்துல மரியாதையே இல்லையே. அப்ப அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இல்ல புரியல. வெளியே போறீங்கன்னா எங்க போறீங்க நீங்க? இப்போ ஒரு சகோதரனோட நம்ம இருக்கிறோம், அந்த சகோதரன் நம்மள
தப்பான வேர்டை யூஸ் பண்ணிட்டாரு. வீட்டுக்குள்ள போகும்போதோ இது பண்ணும் போதோ நம்மள வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா நம்ம வெளியே போனாலும் அவங்க நம்ம கூட வந்து இது பண்ண மாட்டேன், மென்டல் ஆக மாட்டேன்றாங்க. அவங்க கூட நம்ம எப்படி நடந்துக்கிறது? வெளியே போக இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவே இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரோட ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவரோடு 3 நாட்கள் நீங்க பேசாதீங்க. 4வது நாள் சந்திச்சா பேசுங்க. அதுக்கு பிறகு ஏதாச்சும் அவர் அழைத்தால் நீங்க வந்து போங்க. நீங்க ஏன் வெளியே போறீங்க? வெளியே போக சொல்லி இஸ்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லையே. தன்மானம் என்பது இருக்கு இல்லையா மனுஷனுக்கு, தன்மானத்தை அதை பத்தி கேட்டு அது கேட்டுக்கிறேன். அதுக்குதான் ஜஸாக்கல்லாஹ்.